Hi student, welcome back to Best Education YouTube channel. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரவுண்டு 1ல் பார்ட்டிசிபேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே சீட்ஸ் கிடைக்குமா, யாருக்கு வந்து கிடைக்காது, சாய்ஸ் பில்லிங் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் உங்களுக்கு யாராவது பேராமெடிக்கல் ஆன்லைன் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துக்கிறேன். அந்த ஐடி கிளிக் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து வாய்ஸாவோ டெஸ்ட்டாவோ கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ரவுண்டு 1ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 10,511th ரேங்க் வரைக்கும் ஸ்டூடெண்ட் எல்லாமே ரவுண்டு 1ல் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுறீங்க. இவங்க எல்லாருமே வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி தான். சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா வெட்டினரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா MBBS PDS அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்களான்னு கிடையாது. பேராமெடிக்கல் கட்டாப் வந்து 180 கட்டாப் மார்க் எடுத்தவங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டூடெண்ட் நீங்கள் ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் நான் படிக்க போகிறேன், உங்கள் கவர்மெண்ட் காலேஜ் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 18 கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் வந்து நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு நிறைய காலேஜ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து 18 கோர்ஸ் இருக்குது பேராமெடிக்கல். அந்த 18 கோர்ஸுமே சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள். ஏன்னா சாய்ஸ் பில்லிங் நீங்கள் எவ்வளோ வேணும்னு பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு சாய்ஸ் பில்லிங் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் எனக்கு பிஃபார்ம் தான் வேணும், அதுதான் படிக்கணும்னு நினச்சிங்களா, பிஃபார்ம் காலேஜ் வந்து 2 காலேஜ் தான் இருக்குது. அந்த 2 காலேஜுமே சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் காலேஜோட லிஸ்ட், அந்த டாப் காலேஜ் லிஸ்ட்லாம் எடுத்து நீங்கள் சாய்ஸ் பில் பண்ணுங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாய்ஸ் பில் பண்ணுங்கள். அந்த காலேஜோட ஹிஸ்ட்ரி வந்து ஜஸ்ட் வந்து அந்த காலேஜோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த காலேஜை பற்றி ஃபுல் ரிவ்யூ எடுங்க. ஸோ அந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தென் அந்த காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாச்சோட இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் செக்அப் பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்கள் சாய்ஸ் பில் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணிக்கலாம், 4:30க்கு நம்ம சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இயர்லியாக ஒரு 3 to 4 o'clock உங்களுடைய சாய்ஸ் லாக் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் இஷ்யூஸ் வரும். லாஸ்ட் இயர் நாங்கள் நிறையா ஸ்டூடெண்ட் மீட் பண்ணாங்க. அது மாதிரி இஷ்யூஸ் வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. கண்டிப்பாக இயர்லியாக ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே உங்களுடைய ஒர்க்கு கம்ப்ளீட் ஒர்க்கை வந்து நீங்கள் முடிச்சிருங்க. இந்த மாதிரி எஜுகேஷன் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பார்க்குற நியூவர்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.